Hey guys, वेलकम बैक टू आवर चैनल। तो हम आ गए हैं वापस अनियन के बिल्कुल एक और नए पार्ट के साथ। तो यार अभी तो हम लोगों को पता लगा है ये मूवी कैसी है। बहुत सिंपल सी आदमी है ना। और लाइक जो अपने रूल्स और रेगुलेशन पे चलता है, जो अपने नॉर्म्स पे चलता है बेसिकली। लेकिन जो सोसाइटी है वो ऐसी नहीं है और उसका मजाक बनाती है। और हम लोगों ने फर्स्ट पार्ट पे भी देखा कैसे एक जो आदमी था उसके मुंह पे थूक कर गया और उसको सॉरी तक नहीं बोला। हर जगह मतलब कि रिश्वत है, करप्शन है, यही सब हम लोगों को देखने के लिए मिला। बाकी देखते हैं कि ये पार्ट कैसे होने वाला है। सो फिर आप भी देखिए, हम भी देखते हैं। लेट्स स्टार्ट। அடுத்த கேஸ் யார் வாதிட போறது? ராமானுஜங்க. எந்த ராமானுஜம்? ரூல்ஸ் ராமானுஜங்க. வாட்டி சொல்லு பிள்ளை, சுருக்கமா சொல்லுங்க. இவர் மிஸ்டர் பொன்னம்பலம். சென்னையில இவருக்கு மொத்தம் 10 வீடு இருக்கு. ஒவ்வொரு வீட்லயும் பொட்டி பொட்டியா கீழே மேலன்னு 20 போர்ஷன் கட்டி அநியாய வாடகைக்கு விட்டு சம்பாதிச்சுட்டு இருக்காரு. எனது கட்சிக்காரர் இந்த ஜெயலட்சுமி அம்மா வடபழனியில இருக்கிற இவரோட வீட்டுல தான் குடியிருக்காங்க. 300 சதுரடி இருக்கிற அந்த மூக்கோட்ட சைஸ் போர்ஷனுக்கு ரெண்ட் கண்ட்ரோல் நார்ம்ஸ் படி 600 ரூபாய் தான் வாங்கணும். ஆனா இவர் 2000 ரூபாய் வசூலிக்கிறார். இப்ப அவர் 100 ரூபாய் ஏத்தி இருக்காரு. ஒரு யூனிட் கரண்ட் 1000 ரூபாய். ஆனா இவர் 4000 ரூபாய் சார்ஜ் பண்றாரு. பாவம், இந்த அம்மா புருஷன் பொண்ணு பையன்னு 4 பேரும் சேர்ந்து சம்பாதிக்கிற காசுல முக்காவாசி வாடகைக்கே போயிடுது. மிச்சம் இருக்க காசுல தான் ரேஷன் அரிசி சாப்பாடு, ரசம், கீரை, ஒரு டம்ளர் பாலுன்னு அரகுர வாழ்க்கை நடத்திட்டு இருக்கா. ஐயா, நானும் கொடக்கூலிக்கு இருந்து கஷ்டப்பட்டு மேல வந்தவன் தான். நான் பட்ட கஷ்டத்தை ஜனங்க படக்கூடாதுன்னு தான் நிறைய போர்ஷன் கட்டி கம்மி வாடகைக்கு விட்டு ஒரு சமூக சேவை மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நான் அந்த மாதிரி 2 கண்ட்ரோல மீறி 10 காசு கூட வாங்கலைங்க. இவரு அதிக வாடகை வாங்கினதுக்கு ஆதாரமா ரசீது ஏதாவது இருக்கா? ரசீது இல்லைங்க, துண்டு சீட்டு தான் தராரு. அச்சடிச்ச பில்லோ, ரெவென்யூ ஸ்டாம்போ, சிக்னேச்சரோ இல்லாத இந்த துண்டு பேப்பரை எப்படி எவிடன்ஸா கன்சிடர் பண்ண முடியும்? இவங்களே இஷ்டத்துக்கு அமௌண்ட் ஃபில் பண்ணி கொண்டு வந்திருக்கலாம் இல்லீங்களா? தமிழ்நாட்டுல வாடகை வசூலிக்கிற யாருமே ஒழுங்கான ரசீது தரது இல்ல. எல்லாமே துண்டு சீட்டு தான் யுவர் ஆனர். இதெல்லாம் சட்டத்துக்கு பத்தாது. கேஸ் டிஸ்மிஸ். அடுத்தது யாருப்பா? इसको कितना बुरा लगता யோ, होगा। ரூல்ஸ் ஆரம்பிக்கும் போது சொன்னேன்ல, தோக்குற கேஸ் விட்டுருன்னு. 2000 ரூபாய் தரேன்னு நானு ஒத்துக்கிட்டு இருக்கலாம்ல. உனக்கு தெரியாத ஜென்மையா நீ? மாட்டேன்னு என்னாச்சுப்ப? எல்லாத்தையும் சேர்த்து 50000 ரூபாய் அழ வேண்டியதானாச்சே. போகுது விடு. வாடகையிலன்னு கொஞ்சம் ஏத்தனா போச்சு. ஐயா, அப்படிலாம் எதுவும் பண்ணிடாதீங்க ஐயா. உங்களுக்கு ஏத்துவானமா? அதெல்லாம் மத்தவங்களுக்கு. நீ உன் சாமான்கள் எடுத்துட்டு போய் ஐயன் வீட்டுல தங்கிக்க. காசு வாங்க மாட்டாரு, ஃபீஸும் வாங்க மாட்டாரு. ரூல்ஸ் வரட்டுமா? எல்லாம் சொரா மீன்பா. उसको आंटी को निकाल दिया। कैसे कर रहा हूँ? இந்த ஆளை சாவடிக்கணுங்க, இல்ல நாங்க செத்து போகணும். அப்படிலாம் பேசாதீங்க, மேல் கோர்ட்ல அப்பீல் பண்ணலாம். அதுக்கெல்லாம் தெம்பில்ல, விட்டுடுங்க. போராடுற வரைக்கும் போராடி பாக்குறோம். முடியலன்னா குடும்பத்தோட விஷத்தை வாங்கி குடிச்சு செத்து போயிடும். कितना गंदा आदमी है। यहाँ क्या चल रहा है? என்னங்க ஆச்சு? யாரோ பெரியவர் அடிபட்டு கிடக்குறாரு. நாராயணா, தொடாதையா, ஆக்சிடென்ட் கேஸ். போலீஸ் வரட்டும். அது வரைக்கும் பார்த்துட்டே இருக்கணுமா? என்ன நீங்க? ரத்தம் எவ்வளவு போயிருக்கு? भलाई करते ही फंस जाता है। இங்க யாராவது டாக்டர் இருக்காங்களா? யாராவது டாக்டர் கூட்டு வாங்கல சார். ஏம்பா, யாராவது போய் ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்ணுங்களப்பா. யாராவது சோடா வாங்கிட்டு வாங்கலாம்ப்பா. ஏய், யாராவது நீங்க போங்களே சார். பாட்டி அப்படியே நழுவுது பாரு. ஐயோ, இவரை கொஞ்சம் பாத்துக்கோ. ஆட்டோ வண்டியில சவாரிக்கு தெரியல. சார் 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 ப்ளீஸ் சார் சார் சார், ஒரு ஆள் அடிபட்டு கிடக்குற. मर जाएगा यार। சார் 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 ப்ளீஸ் சார் 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 ஒரு அடிபட்டு கிடக்குற சார். பாவம் சார். சார் நீங்க அவரை காப்பாத்து ப்ளீஸ் சார். ப்ளீஸ் சார். என்ன? தேங்க்யூ சார். சார் சார் இங்க நிறுத்துங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சார் எதுக்கே வண்டி நிப்பாட்டினேன்? பெரியவர் ஒருத்தர் அடிபட்டு உயிருக்கு போராடிட்டு இருக்கார். கொஞ்சம் ஹாஸ்பிட்டல்ல டிராப் பண்ணுங்க ப்ளீஸ். சாத்தியா சார், சாத்தியா சாத்தியாண்ணா, புது வண்டி இன்னைக்கு தான் ரெஜிஸ்டர் பண்ணி டெலிவரி எடுத்திருக்கேன். முதல்ல டெட் பாடி ஏத்த சொல்றீங்க. டெட் பாடி இல்லங்க, உயிர் இருக்குதுங்க. வெள்ள வண்டி வெள்ள சீட்டுன்னு கேட்டு வாங்கிருக்கேயா. சீட்டெல்லாம் ரத்தம் ஆயிடுச்சுன்னா யாரையா கழுவுறது? உயிரை விட சீட் முக்கியமா போயிட்டா நான் வேணா கழுவி தரேன். ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க. உயிர் நிமிஷத்துக்கு 4 வரும் போகும். கார் வருமையா? முதல்ல ஃபேமிலியை கூட்டிக்கிட்டு நவசக்தி விநாயகர் கோவிலுக்கு போறதா ப்ராமிஸ் பண்ணிருக்கேன். மார்ச்சுக்கு கூப்பிடுறேன். கஷ்டப்படுற வாழ்க்கை ஹெல்ப் பண்றது கோயிலுக்கு போற மாதிரி தானே? உனக்கு நான் தானே எங்க மாட்டேன். சார் 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 ப்ளீஸ் சார், யாருமே நிறுத்த மாட்டேன் சார். வழிய விடியா? சார் சார் இல்ல சார், நாழியாருக்கு பிராணம் போயிட்டு இருக்கு. निकल गई यार।
சார் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார் ப்ளீஸ் சார் போய் தூக்கிட்டு வாயா வர வாங்க ஆமா சார் இதுக்குன்னு குறைச்சல ரொம்ப தேங்க்ஸ் சார் நல்ல வேலை वो मर உங்கள மாதிரி जाएगा ஆளுங்கிட்ட கொஞ்சமாவது மனிதாபிமானம் பாக்கி இருக்கு தலுங்க मर जाएगा यार वो शायद भाग जाएगा इसका पागल मार देखा சார் 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 ஒரு சோடா கொடுங்க ஆம்புலன்ஸ்க்கு ஒரு ஃபோன் பண்ணிக்கலாமா यार शाम का एम्बुलेंस आ गया भाई इतने नीच हो गया और इसमें முதல்ல அவரை அட்டென்ட் பண்ணுங்க செத்துட்டு இருக்க எல்லாரும் நாயே செத்துட்டு இருக்கோம் ஒரு ஆள் எத்தனை கேஸ் பாக்குறது 12 கையா இருக்கு பெஞ்சு பூரா கள்ளச்சாராயம் மெத்திர ஆள்கால் பிடிச்சி கேசுங்க கண்ணை விஞ்சு போட்டு वो मर जाएगा वो मर गया ஈவோ ஏங்க கான்ஸ்டபிள கூப்பிடுப்பா என்னாச்சு டாக்டர் செத்து போயிட்டாருங்க அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கொண்டு வந்திருந்தா காப்பாத்திருக்கலாம் ஏங்க நீங்க படிச்சவர் தானே உடனே எடுத்துட்டு வராம என்ன பண்ணீங்க கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம இருக்கீங்களே ஐயோ பெருமாளே ஏன் ஜனங்களுக்கு இவ்வளவு அழிச்சு யாருக்கும் ஒழுக்கம் இல்ல யாருக்கும் பொறுப்பு இல்ல யாருக்கும் இறக்கம் இல்ல யாருக்கும் என்னாச்சு யாருமே ரூல்ஸ ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாப்பா ஆரம்பிச்சிட்டியா? ஜனங்க ரோட்ல காரி துப்புறது டிராபிக் ரூல்ஸ மீறுறது மட்டமான கேபிள் தயாரிச்சு விக்கிறான் பஸ்ல போனா பொம்நாட்டுக்கு மரியாதை இல்லம்மா அநியாயத்துக்கு வீட்டு வாடகை வசூலிக்கிறான் கண்ணு முன்னால ஒருத்தர் அடிபட்டு கிடக்குற பூச்சியா கார் பார்க்கறது ஒருத்தர் நிக்கணுமே ஒருத்தர் என்ன அவனும் கார் சீட் ரத்தமாயிடும் ஓடி போயிட்டான் அதனால காப்பாத்திக்கலாமா ரொம்ப நேரம் முன்னாடி ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன் सीरियसली यार அதான் எனக்கு ஆத்தாத்து போறது अच्छा यार செத்து போயிட்டாரு பாவிகள் இவளுக்கெல்லாம் நரகம் தான். காலையில வீட்டை விட்டு இறங்குனதுல இருந்து ராத்திரி திரும்பி வர வரைக்கும் எல்லாமே தப்பா இருக்குமா உன் ஒருத்தனால லோகத்தை திருத்த முடியாதுடா லோகத்தோட ஒட்டி வாழ பழகிக்கோ திருத்ததான் முடியாது கண்ணீர் விடலாம்ல காலேஜ் கருணை எதிர்பார்க்கறது தப்பாப்பா सही बात है यार இந்த மாதிரி ஆளுங்களை பெருமாள் ஏன் இப்ப தண்டிக்க மாட்டேங்கிறாரு என்ன பண்றது? சந்திரன் சண்டாள நாத்திலையும் பிரகாசிக்கிறாருன்னு சொல்லுவா. எல்லாருக்கும் ஏதாவது வச்சிருப்பார். களி முத்தி போச்சு. இந்த யுகத்திலே தண்டனை கிடைச்சாகணும். எனக்கு அப்படி தோணலாமா? நீ புசு புசுங்காத அப்புறம் தலைவலி வந்துடும் சுசி இவனுக்கு சூடா காபி போட்டு கொடு மாத்திரையை போட்டு பெருமாளை கும்பிட்டுட்டு படுத்து தூங்கு குட் நைட் बेचारा भी यार कितना अच्छा आदमी है பெருமாளே और वो उसके पास कोई जुड़कर आया लिखा क्या है इस पे पता नहीं .com क्या होगा इसका onion.com ये क्या चल रहा है वेबसाइट है யமபுரிக்கு செல்லும் வழியில் வைதரணி நதிக்கரையில் காத்திருப்பவர்களின் கடைசி சரணாலயம் இந்த வலைமனை. वैसे लग रहा है कि जब लोग की वो है जब लोग तो ये स्नेक से क्या மனிதாபிமானம் இல்லாதவர்கள் தனி மனித ஒழுக்கம் இல்லாதவர்கள் விதிகளை மீறுபவர்கள் அரசாங்கத்தை ஏமாற்றுபவர்கள் மக்களை ஏமாற்றுபவர்கள் எந்த வேலையும் செய்யாத சோம்பேறிகள் இவர்கள் எவரும் அந்நியன் பார்வையிலிருந்து தப்ப முடியாது. உன் பிரச்சனை என்னவென்று அந்நியனிடம் சொல்.
உலகத்தில் யாருக்கும் கருணை இல்லை. எந்த விதியையும் கடைபிடிக்க மறுக்கிறார்கள். உதாரணம், ஒரு நாளைக்கு 6 உதாரணங்கள். என்னென்ன? வண்டியை நிறுத்தாமல் சென்றதால் ஒருவர் மரணம், यार इसको पता है भाई सब। கவலைப்படாதே, அனைவரும் கருட புராணத்தின்படி தண்டிக்கப்படுவார்கள். मर गई क्या? ये क्या है? बाल? ये तो वही अम्मी लग रहा है। யாருங்க நீங்க? என்ன எதுக்கு இங்க கொண்டு வந்திருக்கீங்க? ஏண்டா வண்டிய நிறுத்தல? நாங்க எப்போங்க? நேத்து சாயங்காலம் பெரிய ஒரு அடிபட்டு கிடந்தாரு, ஞாபகம் இல்ல? ஆமாங்க, தேனாம்பட்ட சிக்னல் கிட்ட. ஏன் நிறுத்தல? அவசர வேலை இருந்தது, டிஃபன் வேற சாப்பிடல. இதே உங்க அப்பாவோ அம்மாவோ ஃப்ரெண்டோ அடிபட்டு இருந்தா நிறுத்தாம போயிருப்பியா? கண்டிப்பா நிறுத்திருப்பாங்க. ஏண்டா அந்த அக்கறை இன்னொரு மனுஷன் மேல வரல? இது ஒரு பெரிய தப்பா? தப்புதான்டா, சென பண்ணி வாழச்சத்தனால ஒரு உயிரை போயிருச்சு. எங்க வண்டியை நிறுத்தணும்னு சட்டம் இல்லையே. சத்தம் போட்டாதான் உங்களுக்கு மனிதாபிமானம் இறக்கமெல்லாம் வருமா? அதான்டா எவன் செத்தா எனக்கு என்ன இருக்கீங்க? என் சட்டத்துல இருக்கலாம் தண்டனை இருக்கு, மரண தண்டனை. காரு நிறுத்தாம போனதுக்கு மரண தண்டனையா? ஐயோ, இந்த மாதிரி நியாயம் எல்லாம் உனக்கு அந்நியமா இருக்குல்ல? அதான்டா அண்ணா. और ये भैंसे कुल्फी अभी भैंसे कुल्फी। भाई साहब अभी तक हम लोगों ने एक अम्मी देखा था जो बहुत शरीफ है ना, जिसको बहुत ज़्यादा दयावान है, जो रो रहा है कि यार मतलब कि ऐसा क्यों हो रहा है, क्यों सब स्वार्थी है, क्यों सब रूल रेगुलेशन फॉलो नहीं करते। दूसरी तरफ का अम्मी देख रहे हैं हम लोग जो लिटरली बदला ले रहा है उन लोगों से, जो मतलब बहुत ही घटिया है, जो मदद नहीं करती दूसरे की, जो बहुत सेल्फिश है। और वो आदमी को भी उसने अम्मी ने मार दिया। अब वो वेबसाइट की वजह से हुआ कि उसकी डबल पर्सनैलिटी है, वो हम लोगों को आगे मूवी में पता चलेगी। बट ये हम बोल सकते हैं ये मूवी बहुत सही होने वाली है। एग्जैक्टली जैसे उसमें ऐसे नरक का सीन दिखाया हुआ है कि लाइक मरने के बाद लोगों के साथ क्या होता है, वो चीज़ को देख के लाइक बहुत ही ज़्यादा ऐसे शॉकिंग लग रहा है कि
लाइक वो लोग अभी जब दुनिया पे हैं तब वो कितना ज़्यादा लाइक पाप कर रहे हैं, कितनी बुरी चीज़ें कर रही हैं, किसी की हेल्प नहीं कर रहे, कोई इंसानियत नहीं दिखा रहे। एंड एट द एंड ऑफ द डे जब वो ऊपर चले जाएंगे मर के, तो उनके साथ क्या क्या चीज़ें होंगी, वो चीज़ देख के तो बहुत ही ज़्यादा शॉकिंग लग रहा है एक्चुअली। सीरियसली। तो गाइस यही था हमारा रिएक्शन। आप लोगों को कैसा लगा प्लीज़ कमेंट करके जरूर बताइएगा। अगर अच्छा लगे तो प्लीज़ इस वीडियो को लाइक करिए, शेयर करिए, कमेंट करिए। और अगर इस चैनल पे नहीं हो तो सब्सक्राइब करिए। बाय।